வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளோடு. செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் ரவிச்சந்திரன் ஜோன்வஸ்லின். பிரதான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். அக்டோபர் 1 முதல் கட்டாயமாக நடைமுறை இறைவரை திணைக்களத்தின் அறிவிப்பு. நுவரெலியா பிரதேச செயலகங்களில் நிதி முறைகேடுகள், ஜனாதிபதி அதிரடி நடவடிக்கை. ஓமந்தையில் புத்தர் சிலை அமைத்து காணி ஆக்கிரமிப்பு முயற்சி, கயேந்திரகுமார் எம்பி களஆய்வு. ட்ரோன் கேமரா உதவியுடன் தேடல், 300 அடி பள்ளத்தில் விழுந்த நபர் பாறை இடுக்கில் சடலமாக மீட்பு. அமைதியை இழந்த கருப்பு கொடிகளுடன் வீதிக்கிறங்கிய மக்கள், பலாலியில் குழப்பம். முஸ்லிம் பெண் தாதியர்களின் ஆடை விவகாரத்தில் தேவையற்ற சர்ச்சை, ராவ் ஹக்கீம் சுட்டிக்காட்டு. இந்தோனேஷியாவில் பேரழிவு, 51 பேர் பலி, மீட்புப் பணி தீவிரம், நூற்றுக்கணக்கான கட்டடங்கள் தரைமட்டம். பாரம்பரிய மரபுடன் நல்லூரானை நோக்கி வந்த புனித கொடிச்சீலை. நாட்டில் வேகமெடுக்கும் டெங்கு, 92,011 நோயாளர்கள், 68 உயிரிழப்புகள் பதிவு. வவுனியாவில் பெண்ணை துஷ்பிரயோகம் செய்து கொள்ளை, அதிரடி காட்டிய போலீசார். கடுங்காற்றுடன் கடல் கொந்தளிப்பு, நாளை வரையில் ஆபத்து, மீனவர்களுக்கு எச்சரிக்கை. அவையமது தலைப்புச் செய்திகள் இனி தொடர்பென விரிவான செய்திகள். திருத்தப்பட்ட பெறுமதி சேர் இன்வாய்ஸ் படிவம் எதிர்வரும் அக்டோபர் 1 முதல் கட்டாயமாக அமுல்படுத்தப்படும் என உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. டிஜிட்டல் வரி வசூலிப்பு முறையை சீரமைப்பதுடன் வரி வலையமைப்பின் வெளிப்படைத் தன்மையை அதிகரிக்கும் நோக்கில் இந்த புதிய இன்வாய்ஸ் வடிவம் கடந்த மார்ச் 27 அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த புதிய இன்வாய்ஸ் படிவத்தை ஜூலை 1 முதல் நடைமுறைப்படுத்த திட்டமிடப்பட்டிருந்தது. எனினும் வர்த்தக சமூகத்தினரும் வரி செலுத்துவோரும் தங்களது கணனி மற்றும் வணிக அமைப்புகளை அதற்கேற்ப தயார்படுத்திக் கொள்வதற்காக மேலதிக கால அவகாசம் வழங்கும் வகையில் அமுலாக்க திகதி ஒத்திவைக்கப்பட்டது. இதற்கமைய திருத்தப்பட்ட வட் இன்வாய்ஸ் படிவம் அக்டோபர் 1 முதல் கட்டாயமாக்கப்பட உள்ளது. இது தொடர்பான அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலும் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தினால் வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. போலி இன்வாய்ஸ்களின் பயன்பாட்டை தடுப்பது, பரிவர்த்தனைகளை உடனுக்குடன் கண்காணிக்கும் திறனை மேம்படுத்துவது மற்றும் வரி கசிவை குறைப்பது ஆகியவை இந்த புதிய முறையின் பிரதான நோக்கங்களாகும் என்று உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. பாரிஸ் வாழ் மக்களே, உங்களின் பேராதரவை பெற்ற கல்யாணி மற்றும் அன்னபூரணி தயாரிப்புகள் இப்போது 2 கிளைகளிலும். பிடி கேஷ் அண்ட் கரி லாச்சப்பல், பிடி சூப்பர் ஸ்டோர், ஹார்லே கோனஸ். நுவரெலியா மாவட்டத்தின் பிரதேச செயலகங்களில் இடம்பெற்றதாக கூறப்படும் நிதி முறைகேடுகள் தொடர்பில் விசாரணை நடத்துவதற்காக ஜனாதிபதி நிருகுமார் திசாநாயக்கவின் மேற்பார்வையின் கீழ் தணிக்கை குழு ஒன்றை நியமிப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. நுவரெலியா மாவட்ட அபிவிருத்தி குழுவின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மஞ்சுள சூரவீராட்சி இதனை தெரிவித்தார். அதன்படி 2023 முதல் 2026 ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் நுவரெலியா மாவட்டத்தில் 10 பிரதேச செயலகங்களில் இந்த தணிக்கை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. குறிப்பாக நோர்வுட் மற்றும் தலவாக்கலை பிரதேச செயலகங்களில் அஸ்வசும நலன்புரி திட்ட பயனாளிகள் தொடர்பில் இடம்பெற்றதாக கூறப்படுகின்ற மோசடிகள் குறித்து சிறப்பு கவனம் செலுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் டிட்வா புயலினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட்ட பேரிடர் நிதி, கோவிட்-19 பெருந்தொற்று காலத்தில் குறைந்த வருமானம் பெறுவோருக்கு சமுர்த்தி திட்டத்தின் ஊடாக வழங்கப்பட்ட 5,000 ரூபாய் உதவித்தொகை, சமுர்த்தி பயனாளிகளுக்கான அரசாங்க மானியங்கள் மற்றும் முதியோர் உதவித்தொகைகள் ஆகியவை உரிய பயனாளிகளுக்கு முறையாக வழங்கப்பட்டனவா என்பதும் தணிக்கையின் ஊடாக ஆராயப்படவுள்ளது. தணிக்கை நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்னர் இது தங்களிடம் ஏதேனும் தகவல்கள் அல்லது ஆதாரங்கள் இருந்தால் அவற்றை வழங்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் மஞ்சுள சூரவீராட்சி பொதுமக்கள் மற்றும் பயனாளிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். வவுனியா ஓமந்தை போலீஸ் நிலையத்திற்கு அருகில் உள்ள காணியில் புத்தர் சிலை ஒன்றை அமைத்து அக்காணியை சட்டவிரோதமாக ஆக்கிரமிப்பதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது தொடர்பாக அவசர முறைப்பாடு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. போலீஸ் நிலையத்தின் பயன்பாட்டிற்காக 5 ஏக்கர் காணியும் கட்டிடங்களும் ஏற்கனவே ஒதுக்கப்பட்டிருந்த போதிலும் போலீசார் அங்கு செல்லாமல் தொடர்ந்தும் மறுத்து வருகின்றனர். தற்போது பலநோக்கு கூட்டுறவு சங்கத்திற்கு சொந்தமான காணியிலேயே போலீஸ் நிலையம் இயங்கி வருகின்றது. இந்நிலையில் போலீஸ் நிலையத்திற்கு அருகாமையில் உள்ள மேலதிக காணிகளையும் ஆக்கிரமித்தால் ஓமந்தை பிரதேசத்தின் எதிர்கால அபிவிருத்தி திட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்படும் அபாயம் நிலவுவதாக பொதுமக்கள் அச்சம் வெளியிட்டுள்ளார்கள். பொதுமக்களின் கோரிக்கைகளை ஏற்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கயேந்திரகுமார் பொன்னம்பலம், சட்டத்தரணி காண்டீபன், வவுனியா வடக்கு பிரதேச சபையின் உபதவிசாளர் சஞ்சுதன், பிரதேச சபை உறுப்பினர் பிரதீபன் மற்றும் மாவட்ட அமைப்பாளர் VS தவபாலன் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு சென்று கள ஆய்வுகளை மேற்கொண்டனர். சட்டவிரோத நில ஆக்கிரமிப்பு மற்றும் புத்தர் சிலை அமைக்கின்ற முயற்சிக்கு எதிராக உடனடி சட்ட நடவடிக்கை, அரசியல் ரீதியிலான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்று மக்கள் பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர்.
ரத்தினபுரி அயகம இந்தலவத்த பகுதியில் உள்ள வன முகாம் ஒன்றின் சுமார் 300 அடி உயரமுள்ள செங்குத்தான பாறை விளிம்பில் இருந்து தவறி விழுந்ததில் 59 வயதுடைய நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். அயகம தும்பர மரண பகுதியைச் சேர்ந்த குறித்த நபர் உறவினர் ஒருவரின் வீட்டிற்கு செல்வதாக கூறி கடந்த சில தினங்களுக்கு முன்னர் வீட்டிலிருந்து சென்றுள்ளார். எனினும் அவர் மீண்டும் வீடு திரும்பாததைத் தொடர்ந்து உறவினர்கள் தேடுதல் நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளனர். இதன்போது இதலவத்த காலகோயில் வனமுகாமின் நுழைவாயிலுக்கு அருகில் அவரது காலணிகளும் குடையுடன் கண்டெடுக்கப்பட்டன. இதனையடுத்து அயகம போலீசார் இராணுவத்தினருடன் இணைந்து நேற்று ட்ரோன் கேமராக்களின் உதவியுடன் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையில் சுமார் 300 அடி உயரமுள்ள செங்குத்தான பாறை இடுக்கில் குறித்த நபரின் சடலம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. எனினும் அந்த பகுதியின் கடினமான நிலப்பரப்பு காரணமாக சடலத்தை உடனடியாக அணுக முடியாத நிலையில் நேற்றிரவு வரையில் மேற்கொள்ளப்பட்ட மீட்பு முயற்சிகள் வெற்றியளிக்கவில்லை. இதனையடுத்து இன்று இராணுவ கமாண்டோ படையினர் மற்றும் போலீசார் இணைந்து சடலத்தை மீட்பதற்கான சிறப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளார்கள். குறித்த நபர் பாறையிலிருந்து தவறி விழுந்து உயிரிழந்தாரா அல்லது வேறு காரணமா என்பது தொடர்பில் அயகம போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் வலிவடக்கு பலாலி மக்கள் தமது பூர்வீக காணிகளை விடுவிக்க கோரி முன்னெடுத்து வரும் அமைதி வழி போராட்டத்தின் வடிவத்தை மாற்றி இன்று வீதியில் இறங்கி தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். உயர் பாதுகாப்பு வலயம் என்ற பெயரில் இராணுவத்தினரால் கையகப்படுத்தப்பட்ட தமது பூர்வீக காணிகள் இதுவரையில் விடுவிக்கப்படவில்லை என்று தெரிவித்து பலாலி மக்கள் தொடர்ச்சியாக பலாலி சந்தையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் இன்று 9வது வாரமாக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டதுடன் கடந்த வாரம் அறிவித்திருந்தபடி போராட்டத்தின் வடிவத்தை மாற்றி மக்கள் வீதியில் இறங்கினர். இதன்படி பலாலி செபஸ்டியர் ஆலய வீதியிலிருந்து கருப்பு உடை அணிந்து கருப்பு கொடிகளை ஏந்தியவாறு ஊர்வலமாக புறப்பட்ட போராட்டக்காரர்கள் பலாலி சந்தி வரையில் சென்றனர். பின்னர் பலாலி சந்தையில் அமைந்துள்ள வீதி சோதனை சாவடிக்கு முன்பாக ஒன்று கூடிய மக்கள் தமது காணிகளை விடுவிக்குமாறு கோரி கோஷங்களை எழுப்பியவாறு போராட்டத்தை முன்னெடுத்தனர். இதன்போது தமது காணிகளை விடுவிக்குமாறு கோரி போராட்டக்காரர்கள் போலீசாருடன் சிறிது நேரம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் போராட்ட களத்தில் சற்று பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது. எனினும் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் அமைதி வழியிலான தமது போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்ததுடன் வளமையான போராட்ட நேரம் வரையில் போராட்ட களத்தில் இருந்து தமது கோரிக்கைகளை வலியுறுத்தினர். ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். இலங்கையில் முஸ்லிம் பெண் தாதியர்களின் சீருடை ஆடை தொடர்பில் தற்பொழுது எழுந்துள்ள சர்ச்சை தேவையற்ற ஒரு விசமத்தனமான விடயம் என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரவூப் ஹக்கீம் தெரிவித்துள்ளார். சிமார் அலி எழுதிய சிறுவர் கதைகள் நூல் வெளியீட்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். முஸ்லிம் பெண்கள் மிக குறைந்த அளவிலேயே தாதியர் போன்ற துறைகளில் பணிக்கு வருவதாக குறிப்பிட்டார். இத்தகைய சூழலில் தாதியர் சீருடையில் காதுகளை திறந்து வைக்க வேண்டும் என்பது போன்ற நிபந்தனைகள் மூலம் தேவையற்ற சர்ச்சைகள் உருவாக்கப்படுவதாக அவர் வேதனை தெரிவித்தார். ஹிஜாப் அணிந்தவாறே ஸ்டெதஸ்கோப் கருவியை பயன்படுத்தி திறம்பட பணியாற்றும் பல பெண் மருத்துவர்கள் இருக்கும் நிலையில் இத்தகைய ஆடை கட்டுப்பாடு சர்ச்சைகள் தேவையற்ற முரண்பாடுகளையே தோற்றுவிக்கும் என்றும் அவர் கூறினார். எனவே இந்த விவகாரத்தில் அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு தகுந்த தீர்வினை வழங்க வேண்டும் என வலியுறுத்திய அவர் தேவையற்ற சமூக முரண்பாடுகளை தவிர்த்து இதற்கான பரிகாரத்தை அரசு விரைவில் தரப்பிட தாம் எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தார். முல்லைத்தீவு முள்ளியவளை பகுதியில் இருந்து செம்மலை கொக்குளாய் வீதியில் வாகனத்தில் பயணித்துக் கொண்டிருந்த கரைத்துறை பற்று பிரதேச சபையின் உப தவிசாளர் உள்ளிட்ட 5 ஹெரோயினுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொக்குளாய் போலீசார் நேற்று மாலை மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் போதே குறித்த 5 கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது சந்தேக நபர்களிடமிருந்து சுமார் 2 கிராம் ஹெரோயின் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களும் கைப்பற்றப்பட்ட சான்று பொருட்களும் கொக்குளாய் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். கைது செய்யப்பட்ட உப தவிசாளர் கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போது அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் போனசாசனம் ஊடாக சபைக்கு தெரிவாகி பின்னர் உபதவிசாளராக தெரிவு செய்யப்பட்டவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்தோனேஷியாவின் கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் குறைந்தது 51 பேர் உயிரிழந்துள்ளதுடன் பலர் காயமடைந்துள்ளதாக அந்நாட்டின் தேசிய பேரிடர் மேலாண்மை முகமை உறுதிப்படுத்தியுள்ளது.
புளோரஸ் தீவு பகுதியில் நேற்று அதிகாலை ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 7.7 பதிவாகியுள்ளது. நிலநடுக்கத்தின் மையம் பூமிக்கு அடியில் சுமார் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் அமைந்திருந்ததால் அதன் தாக்கம் மிகவும் கடுமையாக உணரப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலநடுக்கத்தை தொடர்ந்து முதலில் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டு பின்னர் அது திரும்பப் பெறப்பட்டது. எனினும் கடலோர பகுதிகளில் 1.5 மீட்டருக்கும் அதிக உயரத்தில் சிறிய சுனாமி அலைகள் பதிவாகியுள்ளதாக உள்ளூர் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த அனர்த்தத்தால் 350க்கும் மேற்பட்ட வீடுகள் முற்றாக சேதமடைந்துள்ளதுடன் 100க்கும் மேற்பட்ட பாடசாலைகள், வைத்தியசாலைகள் மற்றும் அரசு அலுவலகங்கள் உள்ளிட்ட பொது கட்டடங்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. மேலும் நிலநடுக்கத்தை அடுத்து ஏற்பட்ட நிலச்சரிவுகள் மற்றும் மின்சார தடைகள் காரணமாக போக்குவரத்து மற்றும் தொடர்பாடல் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இதனால் பல கிராமங்கள் வெளிப்புற தொடர்பின்றி தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ராணுவத்தினர், போலீசார் மற்றும் மீட்புக் குழுவினர் இணைந்து தீவிர மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இடிபாடுகளுக்குள் சிலர் சிக்கியிருக்கலாம் என அஞ்சப்படுவதுடன் தொலைதூர பகுதிகளுக்கு மீட்புக் குழுவினர் இன்னும் சென்றடைய முடியாத நிலையம் காணப்படுகிறது. இதனால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது. இதேவேளை இந்தோனேஷியாவின் சுமாத்ரா தீவில் நேற்று பிற்பகல் 6.9 ரிக்டர் அளவிலான மற்றுமொரு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் மகோற்சவ கொடியேற்றத்திற்கான புனித கொடிச்சீலை பல தலைமுறைகளாக பேணப்பட்டு வரும் செங்குந்தர் பரம்பரையின் பாரம்பரிய மரபின்படி கல்வியங்காட்டில் அமைந்துள்ள அவர்களின் இல்லத்திலிருந்து இன்று காலை 10 மணியளவில் எடுத்து வரப்பட்டது. கல்வியங்காட்டில் உள்ள இல்லத்தில் விசேட பூஜை வழிபாடுகள் மேற்கொள்ளப்பட்ட பின்னர் கொடிச்சீலை பக்திபூர்வமாக தலையில் சுமந்து சட்டநாதர் வீதியில் அமைந்துள்ள வேல்முருகன் மடத்திற்கு கொடிச்சீலைக்கு கொண்டு வரப்பட்டது. அங்கு சிறப்பு பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றதை தொடர்ந்து பாரம்பரிய முறையில் சிறிய தேரில் கொடிச்சீலை வைத்து பக்தர்கள் புடிசூழ நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தை நோக்கி எடுத்து செல்லப்பட்டது. தலைமுறையாக பேணப்பட்டு வரும் இந்த மரபு நல்லூர் கந்தசுவாமி ஆலய மகோற்சவத்துடன் இணைந்துள்ள பண்பாட்டு, ஆன்மீக மற்றும் பாரம்பரியத்தின் அடையாளமாக திகழ்கிறது. இந்த ஆண்டு இதுவரை நாட்டில் பதிவாகியுள்ள டெங்கு நோயாளர்களின் மொத்த எண்ணிக்கை 92,011 அதிகரித்துள்ளது. டெங்கு காரணமாக பதிவாகியுள்ள உயிரிழப்புகளின் எண்ணிக்கை 68 உயர்ந்துள்ளது. தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் தகவலின்படி தற்போது நாடளாவிய ரீதியில் 96 சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவுகள் டெங்கு அதிக அபாயம் கொண்ட பகுதிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. பதிவாகியுள்ள மொத்த நோயாளர்களில் 52.96% 48,725 பேர் மேல் மாகாணத்தைச் சேர்ந்தவர்களாவர். இதனால் நாட்டில் டெங்கு அதிகளவில் பரவும் மாகாணமாக மேல் மாகாணம் காணப்படுகிறது. கொழும்பு மாநகர சபை எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் மட்டும் 3,700 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். மாதாந்த அடிப்படையில் இந்த ஆண்டில் அதிகபட்சமாக ஜூலை மாதத்தில் 29,968 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். ஜூன் மாதத்தில் 21,533 பேரும், மே மாதத்தில் 8,590 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதேவேளை ஆகஸ்ட் மாதத்தின் முதல் 15 நாட்களில் மட்டும் 6,671 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். டெங்கு பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் டெங்கு கொசுக்கள் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய இடங்களை அழித்து தமது சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருக்குமாறு சுகாதார அதிகாரிகள் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளனர். மேலும் காய்ச்சல் உள்ளிட்ட அறிகுறிகள் தொடர்ந்து காணப்பட்டால் தாமதமின்றி தகுதி வாய்ந்த மருத்துவரை அணுகி சிகிச்சை பெற்றுக் கொள்ளுமாறும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். வவுனியா மடுகந்தை மயிலங்குளம் பகுதியில் வீடொன்றை உடைத்து உள்நுழைந்து 51 வயதுடைய பெண்ணை பாலியல் துஷ்பிரயோகம் செய்து பெருமளவிலான நகைகள், ரத்தின கற்கள், பணம் மற்றும் ஆவணங்கள் கொள்ளையிடப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய 5 கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 8ஆம் தேதி இடம்பெற்ற இச்சம்பவத்தில் வீட்டுக்குள் நுழைந்த குழுவினர் அங்கிருந்த வாகன சாரதி மீது வாழ்வெட்டு தாக்குதலை மேற்கொண்டுள்ளனர். பின்னர் வீட்டின் உரிமையாளரான பெண்ணின் வாயை பிளாஸ்டரால் ஒட்டி கைகளை பின்னால் கட்டி அவர் அணிந்திருந்த நகைகளை கலற்றியதுடன் அவரை மூவர் இணைந்து பாலியல் துஷ்பிரயோகம் செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சுமார் 80 லட்சம் ரூபாய் பெறுமதியான ரத்தின கற்கள், 56 லட்சம் ரூபாய் பெறுமதியான 15 பவுனுக்கும் அதிகமான தங்க
நகைகள் 5,70,000 ரூபாய் பணம், காணி மற்றும் வீட்டு உறுதிப்பத்திரங்கள் உள்ளிட்ட பல பொருட்கள் கொள்ளையிடப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பில் கிடைத்த முறைப்பாட்டை அடுத்து வவுனியா தலைமை போலீஸ் நிலைய குற்றத்தடுப்பு பிரிவினர் விரைந்து நடவடிக்கை மேற்கொண்டு ஆபத்தான நிலையில் இருந்த பெண்ணை மீட்டு வவுனியா வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதித்துள்ளனர். இதன்போது பாதிக்கப்பட்ட பெண்ணின் தொழிற்சாலையில் பணியாற்றிய 35 வயதுடைய மாத்தரே உக்குவெல பகுதியைச் சேர்ந்த ஒருவரும் 29 வயதுடைய சிவலாங்குளம் கலை மிதுனவெல பகுதியைச் சேர்ந்த மற்றொருவரும் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டனர். மேலும் நேற்று மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையில் சம்பவத்துடன் தொடர்புடையதாக கூறப்படும் மேலும் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் காட்டுப்பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த திருடப்பட்ட ரத்தின கற்கள், தங்க நகைகள், வாகன புத்தகங்கள், திறப்புகள், 35 காணி மற்றும் வீட்டு உறுதிப்பத்திரங்கள் உள்ளிட்ட ஆவணங்களும் கொள்ளைக்கு பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் வாகனமும் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளன. வவுனியா தலைமை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி RMJS ரத்னமெலலாவின் வழிகாட்டலில் வவுனியா குற்றத்தடுப்பு பிரிவின் பொறுப்பதிகாரி லங்காசிங்க மற்றும் பதல் பொறுப்பதிகாரி R பந்துல தலைமையிலான போலீஸ் குழுவினர் இந்த கைது நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் நாளைய தினம் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நாட்டிச் சூழ உள்ள கடற்பரப்புகளில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதுடன் கடல் கொந்தளிப்பாக காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இன்று காலை 10:30 மணிக்கு வெளியிடப்பட்டுள்ள இந்த எச்சரிக்கை அறிக்கை நாளை காலை 10:30 மணி வரை செல்லுபடியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி காங்கேசந்துறையிலிருந்து மன்னார் மற்றும் புத்தளமூடாக சிலாபம் வரையிலான கடற்பரப்புகளிலும், மாத்தறையிலிருந்து அம்பாந்தோட்டையூடாக பொத்துவில் வரையான கடற்பரப்புகளிலும் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 55 முதல் 60 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசக்கூடும். அதேபடி நாட்டை சூழவுள்ள ஏனைய கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 45 முதல் 50 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசக்கூடும். இதனால் குறித்த கடற்பரப்புகள் அவ்வப்போது மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும். எனவே குறித்த கடற்பரப்புகளில் கடற்றொழிலில் ஈடுபடும் மீனவர்கள் மற்றும் கடற்படை சமூகத்தினர் இதுகுறித்து மிகுந்த எச்சரிக்கையுடன் செயற்படுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது. இதேவேளை மேல் சப்ரகமோ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. ஊவா மாகாணத்திலும் அத்துடன் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. வடக்கு, வடமத்திய, வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் மிதமான பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் என்பதுடன் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக் கொள்கிறது. இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தின் செய்திகளோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் பருத்தித்துறையை பிறப்பிடமாகவும் கொக்குவில் மற்றும் பிரான்ஸ் ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திரு கந்தையா பாலசுப்ரமணியம் அவர்கள் 15/8/2026 சனிக்கிழமை அன்று பிரான்சில் இயற்கை எய்தினார். மட்டக்களப்பு ஓந்தாச்சி மடத்தை பிறப்பிடமாகவும் பெரிய கல்லாறு முதலாம் குறிச்சி மத்திய கல்லூரி வீதியை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு கோபாலப்பிள்ளை மகேஸ்வரன் அவர்கள் 16/8/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் ஊர்காமர் துறையை பிறப்பிடமாகவும் மட்டக்களப்பு பெரிய கல்லாறு முதலாம் குறிச்சி ஸ்ரீ சர்வார்த்த சித்தி விநாயகர் ஆலய வீதியை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு தெரேசியாம் பிள்ளை அமலதாஸ் தாசன் அவர்கள் 15/8/2026 சனிக்கிழமை அன்று காலமானார். மட்டக்களப்பு கல்குடாவை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு கணபதிப்பிள்ளை தெய்வநாயகம் அவர்கள் 15/8/2026 சனிக்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப்டாட் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.